நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. வாழைக்காயோட நுனி பகுதி, அடிப்பகுதி கட் பண்ணிக்கலாங்க. அதோட தோல் பகுதியெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் கருக்காமல் இருக்க தண்ணியில் போட்டுக்கலாங்க. இப்போ வாழைக்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண துண்டுகளையும் தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாங்க. வாழைக்காய் வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம், பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. ஒரு தட்டில் வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சா மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மசாலா பிரியாமல் இருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பரட்டாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு, சூப்பரான வாழைக்காய் ரோல் தயாராகிடுச்சு. தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. சிம்மில் வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய வாழைக்காய் ரோல் சூப்பராக தயாராகிடுச்சு. தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.